கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் அல்லேலூயா. அன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை குறித்து அவர்களுக்கு கட்டளை இல்லை. இன்றைக்கு நமக்கோ நேரடி டிக்கெட் வழங்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. நீங்க பரலோகத்திற்கு சொந்தக்காரர் என்று. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் பாருங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நீதி அவர்களுடைய நீதியை காட்டிலும் எப்படி இருக்கணுமா? அதிகமா இருக்கணுமா? இங்க முதலாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லுகிற தேவன் சொல்லுகிறார். அடுத்து இரண்டாவது என்ன சொன்னாரு? வேத பாரகரிலும் பரிசேயரிலும் உங்கள் நீதி. ஆண்டவருடைய நீதியை தேடுகிற நாம் எப்படிப்பட்ட நீதியை தேட வேண்டுமா? நம்முடைய நீதி வேத பாரகர் பரிசேயர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மரித்து நமக்காக அவருடைய ஜீவனை தந்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவப்பட்டு நம்மை மீட்டு கொண்டாரே, அதற்கு முன்பாக இருந்த தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி எப்படி இருக்கணுமா? அதிகமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய கட்டளை, இது தேவனுடைய கட்டளை. விருப்பம் மாத்திரம் அல்ல, அவருடைய கட்டளை. நமக்கு அவங்க நீதியிலும் நமக்கு நம்முடைய நீதி எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்ன சொல்றார் பாருங்க இங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்புடுவேன். அல்லேலூயா. அவனை கன்மலையின் மேல் கட்டின வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அசைக்கப்படாதவளாய் என்றைக்கும் நிலைத்திருக்கிற அப்படி வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ அவன். அல்லேலூயா. போகட்டும். இதை அப்படி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கும் பொழுது இங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கவனித்துக் கொள்ளுங்க. இங்க நாம இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு காரியம், தசமபாகம் காணிக்கை ஆலயத்திற்கு கொண்டு வருவது சரியா தவறா? அல்லேலூயா. கொண்டு வர வேண்டுமா கொண்டு வர வேண்டாமா? அநேகர் பேசுகிற காரியத்தை நான் பார்த்திருக்கிறேன். அநேகர் உபதேசம் பண்ணுகிறதை நான் கவனித்து கொண்டு வருகிறேன். எனக்கு ஒரு மிகுந்த பாரம் உண்டாயிருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தசமபாகங்கள் கொடுத்தது
ஆண்டவர் கட்டளையிட்டது உண்டு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தசம பாகம் கிடையாது. தசம பாகம் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்துல தான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் தசம பாகம் என்பது இல்லை. ஆனால் தசம பாகம் என்று சொல்லி ஊழியத்தை செய்கிறார்கள், சபைகளை நடத்துகிறார்கள், கூட்டங்களை நடத்துகிறார்கள் என்று அநேகந்தரம் ஊழியங்களையும் சபைகளையும் ஊழியத்தையும் ஊழியர்களையும் குறித்து பேசுகிறதை என் காதிலே கேட்டு என் இருதயத்தில் நான் வேதனைப்பட்டது உண்டு. அல்லேலூயா. ஆகவேதான் இன்றைக்கு அதை பற்றி திட்டமும் தெளிவுமாய் பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் இந்த காரியத்தை. ஆகவே இதை கவனித்துக் கொள்ளுங்க. தசம பாகம் எதற்கு ஆண்டவர் கொண்டு வர சொல்லுகிறார்? அந்த ஆலயத்தின் தேவைகள் சந்திக்கப்பட, அந்த ஆலயத்தில் ஊழியர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, அந்த ஊழிய காரியங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படதான் தசம பாகங்களை ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வர சொல்லுகிறார். அது பழைய ஏற்பாடு காலமா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடு காலமா இருந்தாலும் சரி. பணம் இல்லாமல் எந்த பொருளும் வாங்க முடியுமா? எந்த வேலையும் செய்ய முடியுமா? ஒன்று புரிந்து கொள்ளுங்க. நம்ம நல்லா நீட்டா ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு ஒரு நாளும் பணம் வேணும். நல்லா துவச்சி அயன் பண்ணி நல்லா புதுசா போட்டுன்னு ஒரு நாளும் பணம் தேவை, அவசியம். எதை, ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், எதை செய்தாலும் பணம் அவசியம், தேவை. ஆகவேதான் ஆண்டவர் ஆலயத்திற்கு காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொண்டு வர சொல்லுகிறார். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க, ஒரு சிலர், நிறைய பேர் இல்ல, ஒரு சிலர் குழப்புகிற ஒரு நிலை ஊழியர்கள் மத்தியில, விசுவாசிகள் மத்தியில, இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில ஒரு குழப்ப நிலையை உருவாக்கும்படி, தசம பாகம் ஏன் வாங்குகிறீங்க? இது பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளை. இது புது ஏற்பாட்டில் இது இல்லையே, ஆண்டவர் மாற்றிட்டாரே. என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது அப்படியே இருக்கட்டும், நம்ம அதற்கு கடந்து வருவோம். இதை வாசிங்க. தன் தன் நாளில் தன் தன் காணிக்கைகளை, அந்த அந்த வருஷம் தோறும் நடக்கிற திருவிழாக்களில் ஆலயத்துக்கு வருகிற, பண்டிகைக்கு வருகிற எல்லாரும் தங்களுடைய பலனில் இருந்து தசம பாகங்களை கொண்டு வந்து ஆலயத்துக்கு செலுத்தும்படி, அதை எதெல்லாம் செலுத்துறாங்கன்னு 32 வாசிங்களேன். 32. தூபம் வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன், பாருங்க, பொன் வெள்ளி எல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள், ஆடு மாடு தானியம் பறவைகள், விளைச்சலில் உண்டான எல்லா விதமான கனி வகைகள், காய்கறிகள், தானியங்கள், உனக்கு என்ன உண்டாயிருக்கிறதோ அவை எல்லாம் ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படி தேவன் கட்டளையிட்டார். பாருங்க, அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் திரளாயிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து காணிக்கை செலுத்தும்படி ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு நாள் முடியாது. அவ்வளவு கூட்டமும் போய் நிக்க முடியாது, காணிக்கை செலுத்த முடியாது. அதுக்கே ஆயிடும், பத்தாது. அந்த 24 மணி நேரம் பத்தாது.
இஸ்ரவேல் முழுவது ஜனங்களும் கொண்டு காணிக்கை செலுத்த நின்னாங்கல்லாம் 4 பத்தாது. அல்லேலூயா. கோத்திரங்களாக பிரித்து இந்த நாளிலே இந்த கோத்திரம், இந்த நாளிலே இந்த கோத்திரங்கள், இந்த நாளே இந்த கோத்திரங்கள் என்று 12 நாளைக்கும் 12 கோத்திரங்களை பிரித்து அவர்கள் தசம பாகங்களை காணிக்கைகளை கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்க்கும்படி தேவன் அவர்களுக்கு கட்டளையாக அர்ப்பணித்தார். அல்லேலூயா. இது அவர்களுக்கு கட்டளையாக நியமித்தார். இதை கை கொள்ளும்படி எடுத்து வாசிப்போம். உபாகமம் 14:22. 14ஆம் அதிகாரம் உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நல்ல கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு எதுக்கு தெரியுமா இந்த தசம பாகத்தையும் காணிக்கையும் உன் கையில் இருந்து கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்க்கும்படி தேவன் கட்டளையிட்டார்? உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. நீ போதும் தேவனுக்கு பயந்து இருக்கிற அது பழக்கத்தை கொண்டு வருமா? ஐயோ, முதலாவது நான் சம்பளம் வாங்குறேன், எனக்கு வருமானம் வருது, எனக்கு விளைச்சல் வருது, ஒரு நன்மை உண்டாகிறது. முதல் எண்ணம் உனக்கு என்ன தோணுது? அதுதான் தேவ பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஐயோ, என்னை தேவன் இதில் ஆசீர்வதித்திருக்கிறாரே, இதில் நான் நன்மை காண வேண்டுமே, இது என் வாழ்க்கைக்கு என் குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டுமே. முதல்ல யார் ஞாபகம் வருகிறது உனக்கு? கடங்கார ஞாபகம் வருதா? தண்டல்கார ஞாபகம் வருதா? ஷாப்பிங் ஞாபகம் வருதா? துணிக்கடை ஞாபகம் வருதா? ஹோட்டல் ஞாபகம் வருதா? எந்த ஞாபகம் உனக்கு வருது? அல்லேலூயா. ஆண்டவர் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறார், நீ பயந்து அவருக்கு பயந்து இருக்கும்படி நீ பழகணுமா? நீ பழக வேண்டும். நல்ல கவனிங்க. உனக்கு ஒரு தானியம் விளையுது, ஒரு காய்கறி விளையுது. உன்னுடைய விளைச்சலை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ கொண்டு போனோம் ஆலயத்துக்கு. நீ எங்க இருக்கிற? ஒரு கோடியில இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, நீ போகிற தூரம் அதிகமா இருக்கிறபடினால உன் வழியில நீ கொண்டு போற உன்னுடைய தசம பாகம் காணிக்கை கெட்டு போயிடக்கூடாது, வீணா போயிடக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஐயோ, நான் கொண்டு போன ஆண்டவரே, போற வழியிலே எல்லாம் அழுவி போயிடுச்சு, எல்லாம் கெட்டு போய்விட்டது, வீணாய் போனது. போகக்கூடாது. தேவனுக்கென்று நீ எடுத்து வைத்தது ஒன்றும் வீணாய் போகவே கூடாது. சிலர் காணிக்கை போடுவாங்க, பார்த்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்க உணர்வு அடைங்க. நீங்க உணர்வு அடையணும்னு சொல்லி இந்த வார்த்தையை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். செல்லாதது எங்கேயும் போனாலும் கடையில குத்தா யாரும் வாங்க மாட்டாங்க, காணிக்கையில போட்டுறது. என்னால் அதை பளிச்சுன்னு பிரிச்சு கூட பார்க்க முடியாது. மொல்லமா அப்படியே அப்படியே இந்த அடிப்பட்ட இடத்துல பஞ்சியை போட்டு மருந்து தடவி வச்சிருப்பாங்க. அந்த கட்டை அவுக்கும் போது எவ்வளவு மொல்லமா எடுப்போம், அப்படியே மொல்லமா வலிச்சிட போது அடின்னு. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதுங்களா? பூ மாதிரி எடுப்பேன், அப்படியே மொல்லமா எடுப்பேன் அப்படி. ஏன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துட்டு நக்கிச்சிரும், தனித்தனியா வந்துடும். நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஆண்டவர்கிட்ட உண்மையா சொல்றேன், ஆண்டவரே, இவங்க அறியாம இருக்கிறாங்க, உம்முடைய காணிக்கையை இவர்கள் அற்பமா நினைக்கல ஆண்டவரே, இவங்களை அசதியா நினைக்கல, கஷ்டமாய் நினைக்கல ஆண்டவரே, இவங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க ஆண்டவரே, இவங்களை மன்னிச்சிருங்கன்னு ஒவ்வொரு தடவை காணிக்கை எடுக்கும் பொழுதும், காணிக்கையை எண்ணும் பொழுதும் முதலாவது அவங்களுக்காக ஜெபிப்பேன். சிலர் கீஞ்சிருக்கும், சுத்தமா கீஞ்சிருக்கும். எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிற காரியத்துல நாம கவனமா இருக்கணும். அவருக்கு முதலிடம் கொடுங்க, அவர் உங்களை முதன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. வாசிங்க அதை.
உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதினால் வழி பிரயாணத்தின் வெகு தொலைவின் நிமித்தம் நீ அதை கொண்டு போக கூடாதிருக்குமானால் அதை பணமாக்கி அதை இங்கே நல்லா இருக்கும்போது விட்டுடு. தேவனுக்கு என்று செலுத்த வேண்டிய காரியத்தை விற்று அதை பணமாக்கி அந்த பண முடிப்பை நீ கொண்டு போய் உன் தேவ சமூகத்தில் நீ செலவழி. அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஆலோசனை கவனித்துக் கொள்ளுங்க. திட்டமும் தெளிவுமாய் அவர் நம்மை போதித்து நடத்துகிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தான் சொன்னாரு. அல்லேலூயா. என்னது இது? பழைய ஏற்பாட்டில் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம். அல்லேலூயா. வாசிங்க, மல்கியாவில் என்ன சொல்றாரு கவனிங்க. மல்கியா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஏன் நம்ம நிர்மூலமாகலையா? ஏன் நம்ம நிர்மூலமாகலையா? அவர் நம்ம மாறிட்டோம். நல்ல கவனிங்க. நம்ம மாறாம இருக்கிறதுனால, நம்ம ஒரே நிலைப்பாட்டில நிலையா இருக்கிறதுனால நம்ம நிர்மூலமாகாம இல்ல, நம்ம அப்பப்போ மாறிடுறோம். ஒவ்வொரு நேரமும் நம்ம இப்ப இருக்கிற நிலையில நாளைக்கு இருப்போமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் மாறாதவர் ஆயிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் எல்லாருடைய காரியத்திலும் அவர் மாறாதவரா இருக்கிறபடினாலே நாம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அது மறுபடியும் வாசிங்க. நான் மாறாதவர். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களை தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எதிலிருந்து திரும்ப சொல்றாரு? எதிலிருந்து திரும்ப சொல்றாரு? அவருடைய கட்டளையை நாம மீறினதிலிருந்து நம்மை திரும்ப சொல்றார். என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளவில்லை, அதிலிருந்து திரும்புங்கள். என் கட்டளைக்கு செவி கொடுத்து அதை செய்ய திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. ஜனங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே, நாங்கள் எந்த விஷயத்தில், எந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும்? உமக்கு கீழ்ப்படியாமல் போனோம், எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவர் என்று கேட்கிறார்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். வாசிங்க. தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். அல்லேலூயா. வாசிங்க அதை தொடர்ந்து. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தசம பாகமும் காணிக்கையும் செலுத்துவது அவர் கட்டளை. புரியலையா உங்களுக்கு? இன்னும் அவருடைய கட்டளையில் ஒன்று தசம பாகமும்
காணிக்கைகளையும் செலுத்துவது. இததான் சிலர் சொல்றாங்க, ஐயா இது பழைய ஏற்பாட்டுல, இது பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் உருவாக்கினது தசம பாகம். அல்லேலூயா. அதையே இப்போ சொல்றாங்க. என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது அனைத்தும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த கட்டளைகள். கட்டளைகளில் ஒன்று. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த கட்டளையில் ஒன்று, பிரதான கட்டளையில் ஒன்று, அவருடைய சமூகத்துக்கு, அவருடைய ஆலயத்திற்கு தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல கொடுத்த கட்டளைகளை அழிக்க வரல, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அதை நிறைவேற்ற வந்தவர். என்ன செய்கிறார்? அவர் எப்படி நிறைவேற்றினார் தெரியுமா? அதை வாசிப்போம். அதை தொடர்ந்து. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தினால் எல்லாம் நிறைவேறும் அல்லவா? அதில் ஒரு சிறு எழுத்தாகிலாம். நல்ல கவனிங்க. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் மாறுவதில்லை. அது வரைக்கும் தேவன் நமக்கு இட்ட கட்டளை மாறுவதில்லை. நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் மாறுவதில்லை. சிலர் கூட இந்த வாக்கு தத்தங்களும் கூட திரித்து பேசுவாங்க. அது பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுத்தது, அந்த ஜனத்துக்கு கொடுத்தது. பேசினவர் கொடுத்தவர் ஒருவர் தான். அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருந்தார், வார்த்தையாய் வெளிப்பட்டார். அப்பொழுது அவர் கொடுத்த அந்த வார்த்தை, அவர் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். பாரகரும் பரிசேயரும் யார்? நியாய பிரமாணத்தை கை கொள்றவங்க, அவருடைய கட்டளைகளை கை கொள்றவங்க, அவருடைய வேதத்தின், அவருடைய வார்த்தையில நடக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு அப்பெல்லாம் அந்த கட்டளை தான், அந்த வார்த்தை தான், அதுதான் தெரியும் அவங்க கண்ணுக்கு. அதையே பிடித்து கொண்டு வேற எதையும் பார்க்க மாட்டாங்க. அந்த வார்த்தையின்படியே போய் கொண்டிருப்பாங்க. தேவன் எனக்கு இதை சொல்லியிருக்கிறார், நான் அப்படிதான் செய்வேன். அவர்களை பார்த்து சொல்கிறார். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், வேத பாரகர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணுமா? அதிகமா இருக்கணுமா? அல்லேலூயா. அப்போ அவங்க தசம பாகம், 10% தசம பாகம் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி கொடுக்கணும்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்ன காரியத்தை கவனிங்க. காணிக்கை குறித்து, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கைகளை செலுத்த வந்து உனக்கு உன் சகோதரர் பேரில் ஒரு குறை உண்டு, ஒரு விரோதம் உண்டு, ஒரு கசப்பு உண்டு, ஒரு பகை உண்டு, ஒரு மனஸ்தாபம் உண்டு, ஒரு மேல நீ கோபமா இருக்கிற, காணிக்கை செலுத்த முடியாது. கவனிச்சுங்க. நல்லதா போச்சு. சிலர் என்ன பண்ணுவாங்க, பைய முள்ளமா அப்படியே திறந்துக்கினே இருப்பாங்க. காணிக்கை போயிட்டோன்னோ கர்த்தருக்கு சித்தம் இல்லை, கர்த்தருக்கு சோத்திரம், அப்படியே மூடி வச்சிருது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் சகோதரன் பேரில் குறை உண்டா இருந்தா நீ காணிக்கை எடுத்து நீ வீட்டுக்கு போயிட முடியாது. தப்பா நினைச்சுக்காதீங்க. காணிக்கை வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு சொல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு வாசிங்க.
நீ பலிபீடத்தில் உன் காணிக்கைகளை செலுத்த வந்து உன் பேரில் ஆ. சகோதரனுக்கு குறை உண்டு என்று உன் சகோதரனுக்கு உனக்கு குறை உண்டாயிருந்தால் அங்கே நினைவு கூர்வாயாகி அங்கே நினைவு கூறுவாயாகி அங்கேதானே ஆ. பலிபீடத்தின் முன் ஆ. உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் என்ன செய்யணும்? உண்டியில போடக்கூடாது, பக்கத்துல வச்சிடணும். இந்த பாருங்க, ஆண்டவர் சொல்ற கட்டளை பாருங்க, உண்டியில நீ போடக்கூடாது, பக்கத்துல வச்சிடணும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கும் இல்ல, அது உன்னுடையது இல்ல, அது தேவனுக்குரியதுங்க, உன்னுடையது இல்ல. ஆனா நீ செலுத்தவும் முடியாது, செலுத்தினாதான் உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு ரிட்டர்ன். நீ காணிக்கை செலுத்தும் பொழுதுதான், தேவனுக்கு அதை செலுத்தின பிறகுதான் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அதனுடைய ரிட்டர்னை நீ காண முடியும். உன்னுடையதும் இல்ல, அது நீ வச்சுட்ட, நீ செலுத்தவும் முடியல, அதோடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியல. நீ போய் நீ பொருத்தனை செய்து கொண்டு, நீ ஒப்புரவாகி, நீ சமரசமாகி பிறகு வா, அந்த காணிக்கை எடுத்து போடு. அப்பொழுதுதான் உனக்கு அது ஆசீர்வாதம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கட்டளை எப்படி அவர் வலுப்படுத்திட்டார் பாத்தீங்களா? காணிக்கை கொடுக்க கூடாது, தசம பாகம் கொடுக்க கூடாது இல்ல, தேவன் அந்த கட்டளையை வலுவாக்கிட்டாரு. கண்டிப்பாய் நான் தேவன் நீதியை தவற விடக்கூடாது. நான் தேவனுக்கு பயந்து விசுவாசத்தில் வளர முதல் என்னுடைய ஸ்டெப் தான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தசம பாகம். அதுக்குதான் அவங்க பணக்காரா இருக்கலாம், பெரிய பணக்காரா இருக்கலாம், வசதியானவங்களா இருக்கலாம், ஒரு மிடிலா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாத கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம். இந்த தசம பாகன்றது உன்னுடைய வலிமைக்கு தக்க, உன்னுடைய வருமானத்துக்கு தக்க, உன்னுடைய ஆதாரத்துக்கு, உழைப்புக்கு, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தக்கதான ஒரு பங்கை கொடுக்கிறாயே, அதுதான் தசம பாகம். ஆண்டவர் அப்படிதான் காணிக்கையை பெட்டி அருகே நின்று கொண்டு தனக்கு உள்ளவர்களிலிருந்து ஒரு பங்கை எடுத்து போடுகிறவர்களை பார்க்கலாம். தனக்கு இல்லாத நிலையில, என்னது, தனக்கு இல்லாத நிலையில ஒரு காசை, அதை எப்படி பார்த்தா தெரியுமா? நீ ஏமா போடுறன்னு கேட்கல, நீ என்னம்மா இதை போட்டு என்னம்மா பண்ண போற, இதனால என்ன ஆயிட போகுது சொல்லல. உன்னுடைய காணிக்கையும் முக்கியமானது என்று அவர் அங்க அங்கீகரித்தார். அந்த அந்த சிறிய தொகை தான் அது, ஆனா நீ அதை செலுத்த வேண்டியது உமக்கு முக்கியமான உன்னுடைய பங்கு, உன்னுடைய கடமை என்பதை அங்க அவர் நிறைவேற்றினார். இல்லாத நிலையில் இருக்கிறவர்களுக்கும் அந்த விசுவாசம் இருக்குது, அந்த அன்பு இருக்கிறது, அந்த தேவ பயம் இருக்கிறது. அதை காட்டுவதற்கு தான் நாம் தசம பாகத்தை நிர்ணயிக்கிறோம். அதை எடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், இந்த தசம பாகத்தை எடுத்துட்டு வச்சுங்களேன், இதுக்கு மேல காணிக்கை வந்துடும். புரிந்து கொள்ளுங்க, இதுக்கு மேல காணிக்கை வாங்கலாம். இல்லாதவர்கள் வேற, இருக்கிறவர்கள் வேற என்று வேறு பிரிக்கப்படும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு பயப்படுகிற பயம், உம்முடைய நீதிக்கு, உம்முடைய கட்டளைக்கு பயப்படுகிற, உமக்கு முன்பாக பயப்படுகிற அந்த பயத்தை அவர்கள் வெளிப்படுத்த, அவர்கள் கையின் கிரிகளை, உம்முடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை உம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி நீர் கட்டளையிட்டு இருக்கிறீரே. இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா, அவளை நிறைவாய் மாற்றுங்க. உமக்கென்று உம்முடைய ஆலயத்துல கொண்டு வந்து கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் இருக்கும்படி, அநேக நன்மைகள் பெற்று அவள் ஆசீர்வதித்து உயர்த்தப்படும்படி, இப்பொழுது இருக்கிற நிலையை பார்க்கிறோம் அவள் 1000 மடங்கு பலுகி பெருகும்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.